இந்த உலகத்தில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கெட்டதுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அது மாதிரி தான் எல்லாரும் பைபிளை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் டெவில்ஸ் பைபிளை யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போயும் டெவில்ஸ் பைபிள்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் இருக்குது. அதுவும் ஸ்வீடனில் ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பைபிளை பற்றி, இந்த பைபிளில் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த புக்கோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடெக்ஸ் கிகாக்ஸ். இந்த புக்கை எப்போ எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 700லேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புக்கை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த புக்கை ஒரே ஒரு நைட்டில், அதுவும் சாத்தானே எழுதுனதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கை எழுதுறதுக்கு மொத்தமாக 360 ஷீட் தேவைப்பட்டிருக்கு, அதாவது 640 பேஜஸ். பட் இப்போ இந்த பேஜஸில், இந்த புக்கில் இருந்து 24 பேஜஸ் மிஸ் ஆகிருக்கு. இந்த புக்கை பைண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி பைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக இல்லாமல், அதாவது ஃபுல்லாகவே வுட்டை வச்சு பைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட 75 கிலோ. இதோட ஹைட் 92 சென்டிமீட்டர், அதாவது ஒரு ஆளோட இடுப்பு அளவுக்கு இதோட ஹைட் இருக்குது. வெயிட் கிட்டத்தட்ட 75 கிலோ இந்த புக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதோட ஸ்டோரி என்ன, இது யார் எழுதுனா, எப்போ எழுதுனது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 700லேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுகிறாங்க. ஆக்சுவலி யார் எழுதுனா அப்படின்னா சாத்தான் எழுதுனதாக சொல்கிறாங்க. பட் எப்படி அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் இப்போ ஜெக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஜெக் ரிப்பப்ளிக்கில் அந்த காலத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு பிரைஸ்ட் இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய வாழ்நாள் மொத்தத்தையுமே ஜீசஸ்க்காகவே அர்ப்பணித்தவர். ஸோ அவர் ஃபுல்லாகவே சர்ச்சில் தான் இருக்கார். இந்த மாதிரி அர்ப்பணிச்சிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கார். பட் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் திருட்டு வேலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ இது அப்படியே போயிட்டுருக்கு. பட் இது ஒரு நாள் வெளியில் வருது. வெளியில் வரவே இவருக்கு ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது ஒரு ப்ரைஸ்டே இப்படி பண்ணால் மற்றவங்களாம் இவரை பாட்டு கெட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இவருக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, இவரை உயிரோட செவுத்தில் வச்சு பூசிடணும். அதாவது உயிரோடு வச்சு செங்கல் சிமெண்ட்லாம் வச்சு இவரை நிற்க வச்சு அசையாத மாதிரி ஃபுல்லாகவே பூசி முடிச்சிடணும். ஸோ இது யோசிச்சு பாருங்கள். அப்படி பூசிட்டாங்கன்னா அவரை உயிரோடவே அசைய முடியாமல் அப்படியே இருப்பார், பசியோட, அப்படியே ரொம்ப நரகத்தோடு சாவார். ஸோ இதுதான் அவர் கொடுத்த தண்டனை. ஸோ இதை மாதிரி பூச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவர் அந்த டைமில் என்ன பண்ணுறாருனா, ப்ரே பண்ணுறாரு. என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றிடுங்க, நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாரு. யார்கிட்ட அப்படின்னா ஜீசஸ் கிடையாது, சாத்தான் கிட்ட. ஸோ இவர் ரொம்பவே மனமுருகி ப்ரே பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அந்த சைடில் சாத்தானும் அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பியர் ஆகி, என்ன நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன், என்னை வச்சு நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சாத்தான் இவர்கிட்ட சொல்லுது, நீ மக்கள்கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்டையும், நான் ஒரே நைட்டில் ஒரு புக் எழுதுகிறேன். அந்த புக் இது வரைக்கும் யாரும் எழுதாத புக்கு, நிறைய பேர் எழுதணும்னு நினச்ச புக்கு, கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக எழுதணும்னு நினச்ச புக்கு. பட் யாராலும் எழுத முடியாத புக்கு நான் ஒரே நைட்டில் எழுதி தரேன். ரொம்ப விஷயங்கள், அதை வச்சு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுது. ஆக்சுவலி இவனும் சொல்கிறாரு, சரி சாக போகிறவன் ஏதோ கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அவன் எழுதுறதுக்கான பேஜஸ்னால் இப்போ நம்ம பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த காலத்தில் அனிமல்ஸோட ஸ்கின்னில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் கொடுக்குறாங்க. இவரும் எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதிட்டே இருக்காரு. அவங்களும் கொடுத்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 160 அனிமலோட ஸ்கின்ஸை தராங்க. இவரும் எழுதிட்டே இருக்காரு. ஒரே நேரத்தில் எழுதி கம்ப்ளீட்டும் பண்ணுறாரு. அதுதான் கிட்டத்தட்ட 640 பேஜஸ் எழுதி முடிக்கிறார். இவர் அந்த சாத்தான் சொன்ன மாதிரி இவர் எழுதி முடிக்கிறாரு. பட் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய புக்கை ஒரே ஆளாக ஒரே நெட்டில் எழுதுறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இவர் உள்ளே இருந்து சாத்தான் தான் இது எழுதிருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ சாத்தான் கேட்டதை இவர் நிறைவேற்றுற அப்படின்றனால இவர் அந்த சாத்தானுமே இந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றியுமே விட்டுறாங்க. இது ஒரு செய்தி. இதுதான் இந்த புக்கோட ரைட்டிங் ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது ஜெக் ரிப்பப்ளிக்கும் ஸ்வீடனுக்கும் வார் நடக்குது. அப்போது அந்த வாரில் ஸ்வீடன் ஜெக் ஜெயிச்சிட்டு அந்த சமயத்தில் ஸ்வீடன் இங்கே இருக்க அந்த பைபிளை எடுத்துகிட்டு போயிடறாங்க, அந்த டெவில்ஸ் பைபிளை. பிகாஸ் அந்த சமயத்தில் இந்த பைபிளில் தான் ஆர்ட் ஒர்க் எல்லாம் வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. அதனால் இது பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ஸ்வீடனுக்கு போயிடறாங்க. அந்த சமயத்தில் ஸ்வீடனில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது.
ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இந்த பைபிள் இருக்கிற ரூம் மொத்தமாக எரியுது. ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பைபிள் எரியுதுன்னு சொல்லிட்டு இந்த பைபிளை எடுத்து தூக்கி போடுறாங்க. பட் என்ன நடக்குதுன்னா போட்ட இடமே ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாக போகுது. ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ, நம்ம நாட்டுக்கு வந்து இந்த பைபிளை நம்ம எரிச்சிட்டோமே, எரிய விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியே உள்ளே போய் பார்க்கும்போது அந்த சுற்றி எல்லாமே எரிஞ்சிருக்கு. பட் இந்த பைபிளுக்கு மட்டும் ஒரு சின்ன தீ காயம் கூட இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ இப்போவும் இந்த பைபிளை ஸ்வீடன் நாட்டில் ஒரு மியூசியமில் பத்திரமா வச்சுருக்காங்க. இந்த பைபிளில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா, பிளாக் மேஜிக் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இந்த பைபிளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரை நீங்கள் என்ன அழிக்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கெட்ட விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேயுமே இதில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ணதுக்கான பிராயச்சித்தம் என்ன அதையுமே இந்த பைபிளில் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் பண்ணுற போது நம்மளுடைய உயிரை சாத்தானுக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டெவில்ஸ் பைபிளோட ஸ்டோரி. இந்த டெவில்ஸ் பைபிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பபாய்.